கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ ප්‍රේමවත් දරුවෙන සුබපතල පිළිගන්නවා. இந்த நாள்லையும் கத்தர் எங்களை ஒரு புதிய நாளுக்குள் கொண்டு வந்திருக்கிறார். උන්වහන්සේ අපේ අලුත් දවසක් තුළ උන්වහන්සේ ගෙනවිත් සිටිනවා. கடந்த நாட்கள்ல அநேக காரியங்கள் கத்தர் ஒவ்வொரு நாளும் எங்களோட பேசி வராங்க. ඊයේ දවස්වල උන්වහන්සේ ගොඩක් දේවල් තුළ අපිත් එක්ක இந்த කතා කරනවා. நாளிலேயும் நீங்க ஆதியாகமத்தின் புத்தகம் උත්පත්ති පොතේ நீங்கள் 33வது அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 33 වෙනි පරිච්ඡේදයේ 4 වෙනි වචනේ කියනවා. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்த செய்தான், இருவரும் அழுதார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. එවිට ඒසව් ඔහු සම්මුඛ වෙන්ට දිව ගොස් ඔහු වැළඳගෙන බෙල්ලෙන් බදාගෙන ඔහු සිඹගත්තේය. තවද ඔහු ඇඬුවෝය. இந்த இடத்துல பாருங்க, ஏசாவையும் யாக்கோப்பையும் குறிச்சு சொல்லப்பட்டிருக்கிறது. ඒසව් සහ යාකොබ් ගැන මේ ස්ථානයේ කියනු ලබනවා. யாக்கோப்போ அவங்க அம்மாவும் சேர்ந்துட்டு ஏசாவுக்கு விரோதமா ஒரு துரோகம் பண்ணிடுறாங்க. යාකොබ් සහ ඔහුගේ මව ඇවිල්ලා එකතු වෙලා ඒසව්ට විරුද්ධ ද්‍රෝගීකමක් කරන තිබෙනවා. ஏசாவுக்கு எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற உள்ளத்துல ஒரு வேதனை இருந்தது. එතකොට දැන් මේ ඒසව්ට ඇවිල්ලා ද්‍රෝගීකමක් කරා කියන ওই වේදනාව තිබුණා. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையிலயும் துரோகங்கள் அப்படி நடக்கிறது. ඒ වගේම අපේ ජීවිතෙත් ඒ ද්‍රෝගීකම් සිදු වෙනවා. ஆனா இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த துரோகத்தை என்ன செய்யறாங்க, மறந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆகுறத நாங்கள் பார்க்கிறோம். එතකොට අපිට බලන්න පුළුවන් ද්‍රෝගීකම අමතක කළ යා සමාදානය වෙන්නවද? அப்ப நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு நடக்கிற துரோகங்களை நாங்க மறக்க வேண்டும் என்று கர்த்தர் எங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். එතකොට වෙලා අපිට තිබෙන ওই ද්‍රෝගීකම් අපි අමතක කරන්න ඕනේ කියනවාද උන්වහන්සේ අපෙන් බලාපොරොත්තු වෙනවා. துரோகம் நம்ம எல்லாருக்கும் நடக்கிற ஒரு காரியம் தான். ඒ ද්‍රෝගීකම් වෙලා අපි හැමෝටම සිදු වෙනවා. குடும்பங்களுக்குள்ள துரோகம் நடக்கும், පෞල් තුළ ද්‍රෝගීකම් සිදු වෙන්න வேலை පුළුවන්. ஸ்தலத்துல நடக்கலாம், රැකියා කරන ස්ථානෙ වෙන්න පුළුවන්. சபைகளுக்குள்ள நடக்கலாம். නැත්නම් සභාවේ සිදු වෙන්න இப்படி පුළුවන්. ஒவ்வொரு இடத்துல துரோகமானது நமக்கு வேற வேற வித்தியாசமாய் துரோகங்களை நாங்கள் தினந்தோறும் நாங்கள் சந்திச்சு கொண்டு தான் இருக்கிறோம். එතකොට අපි ඇවිල්ලා දවසින් දවස වෙනස් ආකාරයෙන් ද්‍රෝගීකම් වල මුණ அப்ப அந்த ගැසෙනවා. துரோகத்தெல்லாம் நம்ம மனசுல வைத்து கொண்டு இருந்தோம் என்றால் එතකොට අපි මේ ද්‍රෝගීකම් අපි ඇතුළාන්තයේ තබාගෙන அது සිටිනවා. கசப்பாய் மாறி அதை நம்ம லைஃபை என்ன செஞ்சிரும், வீணடிச்சு போட்டுரும். එතකොට ඇවිල්ලා ඒ තිත්තකම ඇවිල්ලා අපේ ජීවිතෙත් විනාශය හරහා ගමන් කරයි. இவங்க எனக்கு துரோகம் பண்ணாங்க, நான் பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்க கூடாது. එළමට ද්‍රෝගීකමක් කරා මම පරිගන්න ඕනේ කියන සිතුවිල්ල අපිත් තිබෙනවා. பழி வாங்குறது கர்த்தருக்குரியது அப்படின்னு வேதம் சொல்லுது. ඒ පරිගැනීම උන්වහන්සේට ඒක අයිති කියලා කියනවා. இன்னைக்கு யாராவது உங்களுக்கு துரோகம் பண்ணிருக்காங்களா? කවුරුහරි ඔයාලට ද්‍රෝගීකමක් அதை කළා மறக்க තිබෙනවද? முடியாத சூழ்நிலையில இருக்கிறீங்களா? ඒදී අමතක කරන්න බැරි වාර්තාවනයක් තුළ இன்னைக்கு සිටිනවද? கர்த்தர் கிட்ட அந்த காரியத்தை ஒப்பு கொடுங்க. උන්වහන්සේට මේ දවසේදී ඔයාලා කැප කරන්න. துரோகத்தை நீங்க மன்னிக்கிற நேரம் தான், ඒ ද්‍රෝගීකම ඔයාලා කමා කරන அதை විට, மறக்கிற நேரத்துல தான் ඒදී අමතක කරන විට கர்த்தர் நமக்கு யுத்தம் பண்ண ஆரம்பிப்பாரு. උන්වහන්සේ අප උදෙසා යුද්ධ කරයි. நீங்க செய்யணும், நீங்க எதையும் செய்யணும் அப்படின்னு அவசியமே இல்ல. ඔයාලා කරන්න ඕනේ කියන්න ඔය අවශ්‍යතාවයක් නෑ. உங்களுக்கு விரோதமாய் துரோகம் பண்ணவர்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். ඔයාලට විරුද්ධ ද්‍රෝගීකම් කරපය උන්වහන්සේ நீங்க அதை බලාගන්නේ. மன்னித்து மறந்து விட வரைக்கும் ඔයාලා ඒ දේ කමා කළා අමතක කරන அதுல තේ. உள்ள கிரியை நாங்க பார்க்க முடியாது. ඒකේ තිබෙන ওই ක්‍රියාව ඇවිල්ලා බලන්න ஆனா බෑ. இன்னைக்கு யாராவது எந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கு துரோகம் நடந்திருக்கிறதா, කුමකෝ දෙයක් තුලින් ඔයාලා ද්‍රෝගීකමක් කරලා அதை තිබෙනවද? மன்னிச்சு மறந்துருங்க. ඒ දේ අමතක කරලා அதுக்கப்புறம் பாருங்க, கர்த்தர் அதற்குரிய நியாயத்தை வெளிப்படுத்த ஆரம்பிப்பாரு. උන්වහන්සේ ඇවිල්ලා ඒකට අදාළ දේ ඇවිල්ලා උන්වහන්සේ කරයි. இன்னைக்கு அதனால அதுல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ඒකෙන් ඔයාලා දුක් විඳගෙන සිටියා නම් උන්වහන්සේට කැප ஒப்பு කරන්න. கொடுப்போமா? කැප කරන්න. எங்கள் அன்புள்ளவரே, ප්‍රේමවන්ත எனக்கு පියාණනේ, இப்படிப்பட்ட ஒரு துரோகம் நடந்து விட்டது என்று வேதனையோடு இதை பார்த்து கொண்டிருக்கலாம். මට මේ වගේ ද්‍රෝගීකමක් සිදු වුණානේ කියලා දුකෙන් බලන් සිටින්න පුළුවන්. கர்த்தாவே, யாரெல்லாம் இன்னைக்கு மறந்து விட உங்க கரத்துல ஒப்பு கொடுத்தாங்களோ, කවුරු ඒ දේ අමතක කරන්න ඔයාලගේ ඔබ වහන්සේගේ දේවදාත කැප කළා. நீர் அவர்களுக்காக வழக்காடி நியாயம் விசாரிப்பீராக. ඔබ වහන්සේ දරුවන් උදෙසා යුද්ධ කරන්න. நீங்க ஒவ்வொருவரையும் அப்படி நடத்துங்க. ඔබ වහන්සේ සියලුම දෙනා அதை මඟ மறந்து පෙන්වන්න. வாழ உதவி செய்யுங்க. ඒ දේ අමතක කළ ජීවිතෙට උපකාර இயேசு කරන්න. கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණනේ. ආමේන්. ආමේන්. God bless you. God bless you.